கோவிந்தோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு வீரா கோவிந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கோவிந்த பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இதனால அவனை பாத்துக்க யாருமே இல்லைன்னு கூடவே கூட்டிட்டு போனாரு. ஏண்டி சத்யம், கொஞ்சம் வெளியே வரியா? இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சத்யம் வெளியே வந்து கோவிந்த பார்த்த உடனே கோவத்தோட, ஏங்க இந்த தரித்திரத்தை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சத்யம் அப்படி சொல்ற? இவன் என்னோட மருமகன். இவனை நான் என்னோட கூட்டிட்டு வராம வேற எங்க விட்டுட்டு வர்றது? இங்க வழியில போற தரித்திரத்தை வீட்டுக்குள்ள கூட்டி வர பாக்குறீங்க? இவன் பிறந்த உடனே இவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவையும் இழந்துட்டான். இவனோட தரித்திரத்தினால தானே எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. என்ன சத்யம் அப்படி பேசுற? இவனுக்குன்னு யார் இருக்கா? அத்தை மாமான்னு நம்ம 2 பேரு தானே இருக்கோம். கோவிந்து, நீ வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியே போலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்து வீட்டுக்குள்ள போனா. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் என் பேச்ச கேட்காம இவனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறீங்க. இவனோட தரித்திரம் பாருங்க நம்மள என்ன பண்ண போகுதுன்னு. இங்க பாரு சத்யம், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறது விட்டுட்டு போய் சமையல் செய். இங்க பாருங்க, போயும் புத்தி இல்லாத உங்களுக்கு சொல்றேனே, முதல்ல என்னதான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்படி சத்யம் மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனா. பக்கம் கோவிந்த யாரும் இல்லாத ஒரு அறையில உக்காந்துக்கிட்டு, நான் அவ்வளோ தரித்திரம் புடிச்சவனா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எங்க அப்பா உடம்புக்கு முடியாம செத்து போனதுக்கு நான் தானா காரணம் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீரா கோவிந்தனை கூப்பிட்டான். இங்க பாரு கோவிந்து, சீக்கிரமா வெளியே வா, நம்ம பக்கத்தூருக்கு போனோம். சீக்கிரமா சாப்பிட்டு போயிட்டு வரலாம், கொஞ்சம் வேலை இருக்கு. மாமா இதோ வந்துட்டேன் அப்படின்னு வெளியே வந்தான். இந்த பக்கம் சத்யம் சாப்பாடு குடுத்துட்டு உக்காந்து மொனவிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருந்தா. வீராவும் கோவிந்தும் எதுவுமே பேசாம சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்தூருக்கு கிளம்பி போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு வீரா, உங்க அத்தை ஏதோ உன்னை திட்டுற அப்படின்னு நீ தப்பா நினைக்காத. அவ எப்பவுமே அப்படிதான். போக போக அவளே சரியாயிடுவா. அவ சொல்றான்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லங்க மாமா, இருந்தாலும் என்னால உங்களுக்குள்ள சண்டை வருது. அத நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாம் பரவாயில்ல, போக போக எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. இப்படி வழியில போகும்போது ஒரு காஞ்ச மரம் வீராவோட காலு மேலேயே விழுந்துருச்சு. இதனால வீராவுக்கு காலு உடைஞ்சிருச்சு. ஐயோ மாமா, என்னங்க மாமா இப்படி ஆயிடுச்சு? சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு கோவிந்து வீராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் கிட்ட மருந்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அவனை பார்த்த சத்யம், இந்த தரித்திர புடிச்சவன வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு எவ்வளவு தூரம் சொன்னேன். இருந்தாலும் என் பேச்ச கேட்டீங்களா? பாத்தீங்களா, இன்னைக்கு இவனாலதான் உங்க காலே உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ சத்யம், காஞ்சு போன மரம் வந்து என் காலு மேல விழுந்தா அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? நீ எதுக்காக அவனை திட்டுற? இங்க பாருடா, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. எங்கேயாவது போடா நீ அப்படின்னு கோவிந்த அந்த நேரத்திலேயே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. கோவிந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வாசப்படியில நின்னுக்கிட்டு கவலையோட, ஐயோ கடவுளே, அந்த காஞ்ச மரம் என் மேலேயே விழுந்திருக்கலாம் போல. எதுக்காக என் மாமா மேல விழுவணும்? இப்ப என்னால என் மாமாவுக்கு நடக்க முடியல. எதுக்குப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? இந்த மாதிரி வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. அவ்வளோ பெரிய துரதிருஷ்டசாலியா நான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் போய் வேலை கேட்டா, ஆனா யாருமே அவனை கிட்ட சேர்க்கல. இப்படி இருக்கும்போது அந்த ஊர் பெரியவரு அவனை பார்க்க வந்தாரு. என்ன கோவிந்து, நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? 3 வேளை வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே செய்யணும். ஐயா, கண்டிப்பா நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு உங்க கூடயே இருக்கங்க ஐயா. எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்குறீங்கன்னா ஏன் வரமாட்டேனா? சரி ஆச்சு, நீ என் கூடயே என் வீட்டுக்கு வா. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க யாருமே உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன். நீ பத்திரமா இரு. நீ என் கூடயே இருந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பாங்க ஐயா, நீங்களே தானே பார்க்க போறீங்க என் வேலை எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய மனுஷனும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்படி 3 நாளா கோவிந்த தனக்கூடியே வச்சுக்கிட்டு அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. 4வது நாள் ஊரு பெரிய மனுஷனும் கோவிந்தும் பக்கத்தூருக்கு கிளம்பி போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பாறாங்கல்லு வந்து ஊரு பெரிய மனுஷன் மேலேயே விழுந்தது. அவரும் கீழே விழுந்துட்டாரு.
இதனால அவரோட கை காலு தலைக்கு கொஞ்சம் அடிபட்டது. ஐயோ கடவுளே, எதனாலப்பா இப்படி நடக்குதுன்னு கோவிந்த் கவலைப்பட்டுக்கிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். பாத்தீங்களா, அன்னைக்கு நான் சொல்லும்போது யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இன்னைக்கு பாத்தீங்களா, இவனோட துராதிர்ஷ்டத்தினாலதான் ஊர் பெரிய மனுஷனுக்கும் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. இதனாலதான் நான் அவனை வீட்டை விட்டே வெளியே துரத்துனேன். இவனோட துராதிர்ஷ்டம் இந்த மனுஷனை எப்படி படுக்க வச்சிருச்சு பாருங்க. ஊருக்குள்ள நிறைய பேரு ஊர் தலைவரை பார்க்க வந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன், பாத்தீங்களா, இவன் சாதாரணமானவன் கிடையாது. இவன் பிறந்த உடனே இவங்க அம்மாவை முழுங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவையும் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவங்க மாமா இப்போ ஊர் தலைவர். இன்னும் யாருதான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, இந்த எல்லா கெட்டதும் இவனாலதான் நடக்குது. இவன் அவ்வளோ அதிர்ஷ்டம் கெட்டவன். இங்க பாருடா, உடனடியா இந்த ஊரை விட்டு வெளியே போ. இப்படி ஊர் ஜனங்க எல்லாமே கோவிந்தன தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு ஊர்ல இருந்து வெளியே துரத்துனாங்க. ஐயோ கடவுளே, என் மேலேயே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு இவங்க எல்லாம் உதவி பண்ண வந்து இன்னைக்கு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மனுஷங்க கிட்ட இருந்து தூரமா போய் எங்கேயாவது தூரமாவே இருந்துக்கணும். இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், எங்கேயாவது தூரமா போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சு நடந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தான். அந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் சுவாமிஜி உக்காந்து இருந்தத பார்த்தான். இப்படி கோவிந்த் அவனோட கஷ்டத்தை சுவாமிஜி கிட்ட சொல்லிக்கிட்டான். இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத. இது அவங்களோட தலையெழுத்து. நீ எதுக்கு கவலைப்படுற? இப்படி சுவாமிஜி கோவிந்தனுக்கு சமாதானம் சொல்லி அவங்க கூடியே கோவிந்தனை தங்க இடம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி கோவிந்த் சுவாமிஜியும் சந்தோஷமா இருந்தாங்க. கோவிந்த் சுவாமிஜிக்கு தேவையான எல்லா பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். சுவாமிஜிக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பிட கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் கோவிந்த் ஊரு பெரிய மனுஷனை அவனோட மாமாவை பாக்குறதுக்காக அந்த ஊருக்குள்ள வந்தான். அவனை பார்த்த உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே, ஐயோ மறுபடியும் இந்த நாசமா போனவன் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த ஊரு ஜனங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இனிமே இவன் வந்துட்டான்ல, இனிமே நல்லா இருந்த மாதிரி தான். கோவிந்தோட பின்னாடி நின்னுகிட்டு இருந்த சுவாமிஜி கோவிந்த பத்தி, இங்க பாருங்க, நீங்க அனாவசியமா கோவிந்த மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. வீராவோட காலு உடைஞ்சதுக்கு கோவிந்து தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு வீரா கூட கோவிந்து இருந்ததுனாலதான் வீராவே உயிர் பொழைச்சான். சுவாமிஜி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அன்னைக்கு இவன் எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இவனோட துராதிர்ஷ்டத்தினால என் புருஷனோட கால் உடைஞ்சது. இங்க பாருமா, நீ சரியா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு மட்டும் வீரா கூட கோவிந்து இல்லாம இருந்திருந்தா அவன் காலு மேல விழுந்த மரம் அவனோட தலையிலேயே விழுந்திருக்கும். அதனால வீராவும் செத்து போயிருப்பான். அன்னைக்கு கோவிந்து வீராவை தள்ளுனதுனாலதான் காலு மேல விழுந்தது. இல்லனா அது தலை மேலதான் விழுந்திருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலு உடைஞ்சா சரியாயிடும். ஆனா தலை மேல விழுந்து அவரோட உயிர் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த கடவுள் ஒவ்வொரு தடவை தரித்திரமா நம்ம முன்னாடி வந்து போனாலும் அதோட பின்னாடி ஒரு அதிர்ஷ்டத்தை வச்சிருப்பாரு. எல்லாரும் கோவிந்தனை துராதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கோவிந்து இருந்ததுனாலதான் வீராவும் உயிர் பொழைச்சாரு. அதுதான் கோவிந்தோட அதிர்ஷ்டம். சுவாமிஜி அப்படி சொன்ன உடனே எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. ஐயோ, கோவிந்த ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. இங்க பாருப்பா கோவிந்த, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னோட சொந்த அத்தை. நானே நீ துராதிருஷ்டசாலி அப்படின்னு உன் மேல எதேதோ பழி சுமத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன். ஆனா சுவாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் மேலேயே ரொம்ப அசிங்கமா இருக்கு. பரவாயில்லங்கத்த, மாமாவுக்கு அந்த மாதிரி அடிபட்டதுனால தானே என்ன ராசி இல்லாதவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னான். ஊரு ஜனங்களும் கோவிந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி கோவிந்து அன்னையில இருந்து சுவாமிஜி கூட ஆசிரமத்திலேயே இருந்துகிட்டு ஊரு ஜனங்களுக்கு அவன் கையில ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு சுவாமிஜி கூட சந்தோஷமா இருந்தான். வீரா ராமலம்மா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரிங்க, வீட்டுக்கு போற வரைக்கும் தாங்கிக்குங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒத்தரம் கொடுக்கறேன். சரி ராமலு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. எங்க
இப்ப நான் என்ன சமைக்கட்டும்? சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சுட சுட ஒத்தரம் கொடுக்கறேன். எங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. இருக்கிறது நம்ம 2 பேரு. அந்த நைட்டு கஞ்சி இருக்கோம்ல, அதே கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தையா குட்டியா நம்ம விதவிதமா சமைச்சு சாப்பிட. வீட்ல பசங்க இல்லாம வீடே வெறிச்சோன்னு இருக்கு. என்ன பண்றது? என்னங்க பண்றது? பசங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு ராமலம்மா சொல்லும்போது வீரா அங்கே இருக்கிற தன்னோட பையனோட போட்டோவை பார்த்தான். என்னங்க இப்படி சின்ன பசங்க மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் எங்க போறான்? என்ன பண்றது ராமலு, நம்ம பையனை பார்த்து 1 வருஷம் ஆகுது. அவன் அடிக்கடிக்கு ஞாபகத்துக்கு வரான். வேலை வேலைன்னு வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டான். சாப்பிட்டானோ இல்லையோ. ஏங்க அவன் உங்கள மாதிரிங்க பசி தாங்க மாட்டான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு ராமலம்மாவும் வீராவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அங்கேயே இருக்கிற சாம்பையா கோவிந்தம்மா அப்படிங்கிற விருத்த தம்பதிகளும் அங்க இருந்தாங்க. பாத்திய கோவிந்தம்மா, அந்த கடவுள் இந்த வயசான காலத்துல கூட நம்ம பசங்க நம்ம கூட இல்லாத மாதிரி நம்ம தலையில எழுதி வச்சிருக்கிறான் போல. ஆமாங்க, நம்ம பசங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போவாங்க. நம்ம பசங்க நல்ல வேலை செய்யணும்னு நம்மள விட்டு தூரமா போயிட்டாங்க. அவங்க வேலை செய்யட்டோன்னு நம்மளும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறோம். கடிதம் போடுற ஒவ்வொரு தடவையும், அப்பா உங்களுக்கு பணம் போதுமா, இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவனோட பணமா நம்மளுக்கு முக்கியம்? பையன் வருவானா, அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு அவனை பத்தி தான் ஒரு யோசனையா இருக்குது. பையன் நல்லா இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ஊர்ல அவங்க மட்டும் இல்லாம எல்லாரும் வீட்லயும் இதே மாதிரி தான் பெத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீரா அவன் பொண்டாட்டி ராமலம்மா உக்காந்து இருக்கும் போது எகுத்த வீட்டுல இருக்கிற சாம்பையா மாதவம்மா, என்னப்பா வீரா, நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ரொம்ப கவலையோட இருக்கீங்களே, ஆமா என்னாச்சு? என் பையனை பார்த்து சுமார் 1 வருஷம் ஆச்சு. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. வேலை வேலைன்னு பட்டணத்துக்கு வேலைக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நம்மள பத்தி யோசிக்கிறாங்களோ இல்லையோ. என்னப்பா பண்றது? நம்ம அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவங்கள படிக்க வச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்பணும். நல்லா இருப்பாங்க. சரி வாங்க, ஜமீன்தார் ஐயா வீட்டுல ரேடியோ போடுற நேரமாச்சு அப்படின்னு 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? ஒன்னும் இல்லைங்க ஐயா, வீட்டாண்ட உக்காந்துக்கிட்டு பசங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அதான் நேரம் ஆயிடுச்சு. எதுக்காக கவலைப்படுறீங்க? பட்டணத்துல உங்க 2 பேரோட பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. மாசம் மாசம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம்? ஐயா என்னங்க ஐயா பண்றது? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்க பசங்க தான் முக்கியம். சின்ன வயசுல இருந்து அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு எங்களை விட்டுட்டு தூரமா பட்டணத்துல போய் சம்பாதிச்சுட்டு காசு அனுப்புறாங்க. ஆனா எங்க பசங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. சின்ன வயசுல என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டான்னா அவ புள்ள அவங்க அம்மா எங்க போயிட்டான்னு அழுதுகிட்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அம்மாவை பாக்குறதுக்கு கூட அவன் வரவே மாட்டேங்கிறான். எங்களுக்கு பசங்க ஞாபகமாவே இருக்குது. என்ன பண்றது சாம்பையா, அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும்ல. சரி நான் பக்கத்தூருக்கு போயிட்டு வரேன், நீங்க உக்காந்து டிவி பாருங்க சொல்லி சாம்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி பெத்தவங்களும் உக்காந்துக்கிட்டு பசங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர் ஜமீன்தார் ஐயாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எல்லாரும் ஜமீன்தார் ஐயாவை பாக்குறதுக்காக வீட்டாண்ட வந்தாங்க. ஐயா என்னங்க ஐயா ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இருந்தாப்புல இருந்து இப்படி உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. ஒண்ணு இல்ல ராமலம்மா, கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு, அதான் கீழே விழுந்துட்டேன். என்னங்க ஐயா, நாங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவரு நீங்க, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சுங்களா ஐயா? இங்க பாருப்பா வீரா, உடம்புக்கு முடியாம போறது சொல்லிட்டா வரும். பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழைன்னெல்லாம் இந்த நோய்க்கு தெரியாதே. எனக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தாரர் ஐயாவோட குமாஸ்தவான ரங்கா பட்டணத்துல வேலை செய்யற எல்லா வயசு பசங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதுல வீராவோட பையன் சங்கரமும் இருந்தான். ஐயா ஐயா என்னங்க ஐயா, உங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னு ரங்கா சொன்னாரு. நாங்க எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தோம். என்னங்க ஐயா ஆச்சு? உங்களை விட பெருசு எங்களுக்கு எதுவுமே இல்லை. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயா
ரங்கா, பட்டணத்துக்கு போன எல்லா வயசு பசங்களும் வந்துட்டாங்களா? ஐயா, நாங்க எல்லாரும் வந்துட்டோங்க ஐயா அப்படின்னு சங்கர் சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா அப்படியே எந்திரிச்சு நின்னாரு. வாங்க வாங்க, எல்லா அம்மாங்களும் வாங்க, எல்லா அப்பாங்களும் வாங்க. எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் கவலைப்பட்டீங்கல்ல. எனக்கு என்ன ஆயிருக்கு? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரு ஜனங்க, அந்த ஊருக்குள்ள வந்திருக்கிற வயசு பசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வீராவுக்கு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. அவன் கோவத்தோட ஜமீன்தார் ஐயாவை பார்த்து, ஐயா என்னங்க ஐயா நீங்க? ரங்கா வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே நாங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்திருக்கோம். பட்டணத்துக்கு போயிருக்கிற எங்களை மாதிரி வயசு பசங்களை இங்க வர வைக்க தான் இப்படி பண்ணீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? ஆமா சங்கர், இது எல்லாமே வெறும் நாடகம்தான். பட்டணத்துக்கு போயிருக்கிற இந்த வயசு பசங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும் தான் இப்படி பண்ண. ஐயா, எங்க கஷ்டத்தை பார்க்க முடியாம எங்களுக்காக நாடகம் ஆடினீங்களா? சாம்பையா, நீ உன்னோட பொண்டாட்டி ராமலம்மா, வீரா எல்லா தம்பதிங்களும் பெத்த பசங்களை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கஷ்டத்தை உங்க கூட இருந்துகிட்டே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பசங்க எல்லாருமே பட்டணத்துக்கு போய் அங்க நல்ல வேலையில இருந்துகிட்டு உங்களுக்கு மாசம் காசை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அந்த காசையே எதிர்பார்க்கறீங்க இல்லையே. பசங்க எப்ப வருவாங்க, அவங்களை எப்ப பார்க்க போறோம்னு தானே இருக்கீங்க. ஆமாங்க ஐயா, எங்க பசங்க பட்டணத்துக்கு போய் கடுதாசி போடும்போது நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு எழுதினாலும் பசங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அவங்கள பத்தின கவலை தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா பசங்க எப்படி அதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு வீரா கவலையோட சொன்னான். இங்க பாருங்க பசங்களா, நீங்க வேலைதான் வேணும்னு பட்டணத்துக்கு வேலைக்காக போயிட்டீங்க. ஆனா உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட பெத்தவங்க தானே. நீங்க நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு நல்லாவே இருந்தா கூட உங்களை பெத்தவங்க நீங்க சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கவலையோட இருக்காங்க. இந்த பாசம் கவலையெல்லாம் பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க போட்ட வேலையெல்லாம் போட்டபடி விட்டு எந்திரிச்சு ஓடி வந்தீங்களே, அதே உங்க பெத்தவங்கள பாக்குறதுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? ஜமீன்தாரர் ஐயா இப்படி கேட்ட உடனே பட்டணத்துக்கு வேலைக்கு போன பசங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அவங்க செஞ்சது தப்புன்னு உணர்ந்தாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எங்களுக்காக இங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்கிறீங்கன்னு உங்களை பத்தி கொஞ்சம் கூட நாங்க யோசிக்கவே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வயிறு நிறைய சாப்பிடுறீங்களான்னு கூட உங்களை ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்ல. ஐயாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாங்க போட்ட வேலையை போட்டபடி விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா எங்களை பெத்தவங்க கூட எங்களை பாக்குறதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு யோசிக்கல. அழுவாதப்பா, இந்த பெத்தவங்க உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதே போதும். நீங்க நல்லா இருந்தாவே எங்களுக்கு சந்தோஷம். நீ உங்க அப்பா மாதிரிடா, பசியவே தாங்க மாட்ட. உங்க அப்பாவும் அப்படிதான், பசிய தாங்க மாட்டாரு. அதுதான் நீ சிட்டில இருக்கிற சாப்பிட்டியா இல்லையான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா. இன்னைக்கு நான் போட்ட நாடகத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. சரி, நாளைக்கு காலையிலேயே நீங்க எல்லாம் மறுபடியும் பட்டணத்துக்கு போனோம்ல, அதுக்கு தான் இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ நீங்க போய் உங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க உங்களோட பழைய நண்பருங்க எல்லாரு கூடயும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு பட்டணத்துல உங்களுக்கான அனுபவம், கிராமத்துல அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஜமீன்தார் ஐயாவோட இந்த வார்த்தையை கேட்டு ஊருக்கு வந்த வயசு பசங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற மொத்த ஜனங்களும் ஒரு பக்கம் சேர்ந்து அன்னைக்கு நைட்டு முழுக்க யாருமே தூங்காம சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு பழைய காலத்து சின்ன வயசு ஞாபகத்துங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு முழுக்க இருந்தாங்க. இப்படி அந்த நாள் நைட்டு அந்த ஊருக்குள்ள யாருமே வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு கொண்டாட்டமா இருந்தாங்க.